இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் மெடிசன் பற்றிலாம் நம்ம பேசலை, ஒரு பொதுமறையாக பேசுகிறோம். மருத்துவம்ன்றது எல்லாமே ஒன்று தான். ஒரு வீட்டில் ஒரு 6 வயசு பையனுக்கு ஒரு ஜுரம் காயுது, அந்த ப்ரொசீஜரில் என்ன வரணும் இலக்கணம்னா, நீ அந்த பாட்டி கொடுத்தது இல்லை அந்த கஷாயம், அது உடலுக்குள் இருக்கும் உபாதி, அது என்ன பர்பஸ் கொடுக்குது, அது எதற்காக வேண்டி கொடுக்குது, அந்த ஜுரம் குறையணுன்றதுக்காக வேண்டி கொடுக்குது. அந்த ஜுரம் குறையணும்னு வேண்டி கொடுக்கும்போது அந்த ஜுரம் குறையணும். அந்த பிக்மெண்டேஷன் போய் அந்த இடத்துல ஒரு வடுவம் வந்து ஒரு கருப்பாக ஒரு அந்த அடிப்பட்ட ஏரியாவுக்கும் கருப்பாயிடுச்சு ஒரு மாதிரி. அது வந்து ஒரு மார்க் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன விஷுவல் அப்பியரன்ஸ் ஐஸ்தட்டிக்கில் வரும்போது, இப்போ ஒரு பேங்க்ரியாஸ் எடுத்திங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்துடும். அவங்க நாளும் பண்ணுற வேலை வேறு வேறு. அது பெப்டைட் செல் பெப்டைட் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணோம், பீட்டா செல்ஸ் இன்சுலின் அமிலின் ப்ரொடியூஸ் பண்ணோம், ஆல்ஃபா செல்ஸ் குளூக்கோகான் ப்ரொடியூஸ் பண்ணோம், டெல்டா செல்ஸ் சோமட்டோஸ்டாட்டின் ப்ரொடியூஸ் பண்ணோம். வணக்கம் நேயர்களே, டாக்டர் சிகேன் அவரோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான எபிசோட்ஸ் தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நமக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்கிறதுக்காக டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இங்கிலீஷ் அண்ட் இட்ஸ் கிராமர் அப்படின்றத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி அது என்ன சார் மெடிசனுக்கான ஒரு இலக்கணம், மெடிசன் அண்ட் இட்ஸ் கிராமர் அப்படின்னா என்ன சார் அது? மருந்தின் இலக்கணம்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே. மருந்தின் இலக்கணம்னா நான் ஒன்றும் இல்லை, ஒரு நீங்கள் மொழி வாரியாக உருவாக்கக்கூடிய வார்த்தைகள், அதற்கு உண்டான பொருள், அதான அந்த இலக்கணம். ஆமாம், ஒவ்வொரு வார்த்தைக்கு உண்டான பொருள். அது மாதிரி ஒரு மருந்து ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அதற்கு உண்டான இலக்கணம், அதற்கு உண்டான பொருள். அப்படின்னா அந்த மருந்து எதற்காக பயன்படுத்தப்பட போகிறது, இது புரிஞ்சிடுச்சா? புரியுது. இப்போ நம்ம இதுலேயே எடுத்துக்கணும்னா, அடிபட்டிருக்கு, அந்த சிதைவு இல்லையா, அடிபட்டுருச்சு, கீழே விழுந்துட்டேன், அதுக்கு ஆத்திரத்துக்கு, அந்த புண்ணு ஆத்திரத்துக்கு ஏதாவது மருந்து போடணும் இல்லையா. அதனால் அந்த காலத்தில் அவங்க அகத்திய மாமுனிவர் சஞ்சீவின்ற அந்த தைலத்தை பண்ணுறாரு. எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், வெளிப்பூச்சு. ஆமாம். ஸோ அப்போ மருந்தின் இலக்கணம் என்ன, அடி வெளியில் பட்டிருக்கு. ஸோ இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துன்னு வருவாங்க. ஊண்டுன்னா வெளியில் இருக்கிறது. அதே உள்ளுக்குள்ளே வயிற்றுலையோ குடல்லையோ எத்தனை இடம் இருக்கும், நுரையீரலையோ, அதெல்லாம் அல்சர் உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா, எங்கே இருந்தாலும் டேர் அண்ட் அல்சர். இங்கே வந்து மருத்துவ இலக்கணம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை 3ஆக பிரிச்சிடுறாங்க அவங்க, பித்த வாத கபம் அப்படின்னு. வாதம்னா மெமரி ரிலேட்டட், கபம்னா டெம்பரேச்சர் ரிலேட்டட், பித்தம்னா வாட்டர் ரிலேட்டட், நீர் ரிலேட்டட். இன்ஃப்ளமேஷன் சொல்கிறோம் இல்லையா, நீர்க்கோவை, அந்த ரிலேட்டட். அதை வந்து உங்களுக்கு 3 இதுவாக எடுத்துன்னு வருவாங்க. வீக்கம், வெடிப்பு, சுருக்கம்னு. ஸோ உங்களுக்கு வாதமெல்லாம் சுருக்கத்தில் போயிடும், பித்தமெல்லாம் வந்து உங்களுக்கு வீக்கத்தில் போயிடும், ஸ்வெல்லிங். கபம்லாம் உங்களுக்கு வெடிப்பில் போயிடும், சிதைவு. இதெல்லாம் தான் அந்த மருத்துவ சொற்களுக்கு உண்டான இலக்கணம். இப்போ மருந்துன்னு வரும்போது அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கணுமே. அப்போது நீ வந்து ஒரு மருந்தை எடுத்துன்னு வர, அந்த மருந்து ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக எடுத்துன்னு வர, எந்த காரணத்துக்காக ஒரு மருந்தை நீ உருவாக்குகிறாய், இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் மெடிசன் பற்றிலாம் நம்ம பேசலை, ஒரு பொதுமறையாக பேசுகிறோம். மருத்துவம்ன்றது எல்லாமே ஒன்று தான். ஓகே. ஒரு வீட்டில் ஒரு 6 வயசு பையனுக்கு ஒரு ஜுரம் காயுது, அது ஒரு குக்கிராமத்தில் இருக்குது. அங்கே ஒரு பாட்டி இருக்காங்க அந்த வீட்டில். அவங்களுக்கு சில கை வைத்தியம்லாம் தெரியும்.
அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சுக்கு மிளகு ஏதாவது ஒரு சீரகம் அதெல்லாம் அவங்க ஒரு இது வச்சுருப்பாங்க. அவங்க 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 அம்மா அவங்க பாட்டி சொல்லி கொடுத்தது. அதை வச்சு ஒரு கஷாயம் பண்ணி அந்த மருந்தை கொடுக்குது உள்ள அந்த குழந்தைக்கு. இதை குடிச்சிரு சரியாக போயிடணும். அது ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா, ஒரு 3 வாட்டி கொடுத்தா அந்த ஜுரம் சரியாக போகுது. ஓகே, இதுவும் ஒரு மருத்துவம் தானே. கரெக்டு. ஒரு டெம்பரேச்சர் வேரியேஷன், ஜுரம் காய்கிறது, அந்த ஜுரத்தை சரி பண்ணுது. இந்த ஜுரத்துக்கு உண்டான காரணம் அப்புறம் கண்டுபிடிப்பாங்க. முதல்ல ஜுரத்தை சரி பண்ணுங்க, அந்த குழந்தைய கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு எடுத்துன்னு வருது. அப்போது அந்த மருந்தின் இலக்கணம் என்ன அவங்களுக்கு தெரியும் எல்லாம். அந்த மிளகு சுக்கு வாட்டவர் அந்த சீரகம் ஏதோ போடுறாங்களோ இதெல்லாம் வந்து ஒரு உணவுப் பொருட்கள் தானே. கண்டிப்பாக. ஸோ உடல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடியதைத்தான் அவர்கள் அந்த கியாழம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு, இவ்வளோ தண்ணியில் போட்டு இவ்வளோ நேரம் கொதிக்க வச்சு, இவ்வளோ சுண்டி அரிக்கி வடிகட்டி கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர். ஓகே, அந்த ப்ரொசீஜரில் என்ன வரணும் இலக்கணம்னா, நீ அந்த பாட்டி கொடுத்தது இல்லை அந்த கஷாயம், அது உடலுக்குள் இருக்கும் உபாதை, அது என்ன பர்பஸ் கொடுக்குது, அது எதற்காக வேண்டி கொடுக்குது, அந்த ஜுரம் குறையணுன்றதுக்காக வேண்டி கொடுக்குது. அந்த ஜுரம் குறையணும்னு வேண்டி கொடுக்கும்போது அந்த ஜுரம் குறையணும். ஓகே, இது முதன்மையான இலக்கணம். இதுக்கு பின்னால் என்ன வரும், இந்த 4-5 சரக்கெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு கொடுத்த அந்த கஷாயம் கியாழம் ஜுரத்தை சரி பண்ணுவது முதல் இலக்கணம். அதுக்கு அடுத்தது வந்து உன்னை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. சைடு எஃபெக்ட்னு சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு அது வந்து ஊறு விளைவிக்கக்கூடியது. ஜுரம்லாம் சரியான அப்புறமா அந்த குழந்தை அந்த இது அந்த அந்த கஷாயத்தினுடைய இருந்த அந்த பொருட்கள் தாங்காமல் வாந்தி எடுத்துக்கினே இருந்துன்னு வச்சுக்கோ. அப்போ ஒன்று சரி பண்ணால் ஒன்று உருவாக்கிட்டல. ஆமாம் சார், அது மாதிரிலாம் கூட இருக்குது. அதனால் அங்கே அது வரணும். இது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ சஞ்சீவி அடிப்பட்ட இடத்துக்கு நீ போடுற, புண்ணை குயிக்காக சரி பண்ணிடணும். அதே சமயத்தில் உனக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது. நீ சஞ்சீவிலாம் போட்டு ஆறுனப்புறம் அந்த இடம் கருப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, பிக்மெண்டேஷன் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ அந்த மருந்து இலக்கணம் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, டார்கெட்டடாக பண்ண ஒன்று புண்ணு அந்த அடிப்பட்ட அந்த சிதைவை வந்து சரி பண்ணுது. அதே சமயத்தில் சிதைவு பண்ணி புண்ணு ஆறிடுச்சு, ஆனால் அந்த இடம் வந்து டிஸ்கலரேஷன் ஆயிடுச்சு. அந்த ஒரிஜினல் நிறம் போயிடுச்சு. அந்த பிக்மெண்டேஷன் போய் அந்த இடத்துல ஒரு வடுவம் வந்து ஒரு கருப்பாக ஒரு அந்த அடிப்பட்ட ஏரியாவுக்கும் கருப்பாயிடுச்சு ஒரு மாதிரி. அது வந்து ஒரு மார்க் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன விஷுவல் அப்பியரன்ஸ் ஐஸ்தட்டிக்கில் வரும்போது என்னடா அது கை கருப்பாக இருக்குது அப்படின்னா, இல்லைப்பா அடிபட்டது யாரோ ஒரு மருந்து கொடுத்தாங்க போட்டேன், புண்ணு ஆறிடுச்சு, நான் அந்த இடம் அப்படியே கருப்பாயிடுச்சு, என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது. எப்போ ஆச்சு இது? இதாகி 6 வருஷம் ஆகுது, போவே இல்லை, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துறேன். அப்போ அந்த மருந்து இலக்கணம் தப்பு. உங்களை அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு எடுத்துன்னு வரணும். அது புரியுது. இது வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன். அப்போ உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற மருந்து எண்ணற்ற மருந்துகளை டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். இன்றைக்கி நம்மளுக்கு வழக்கத்தில் கொஞ்சம் தான் இருக்குது, ரொம்ப இல்லை. இருப்பினும் அவ்வளோ மருந்து பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த மருந்துக்கு ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு இலக்கணம் வரணும். இலக்கணம் என்னவாக இருக்க வேண்டும்? இலக்கணம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், ஒன்று வந்து எந்த ஒரு ரசாயனத்திற்காக இந்த மருந்தை நீ உள்ளே செலுத்தப் போகிறாள். உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ளே வந்து எண்ணற்ற ரசாயனம் இருக்குது. இப்போ ஸ்கின் செல்ஸ் இருக்குல்ல, அது ஒரு ரசாயனம். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ஹார்ட்லாம் இருக்குல்ல, அது ஒரு தனி ரசாயனம். நுரையீரல் வேறு ரசாயனம், கல்லீரல் வேறு ரசாயனம், வயிறு வேறு ரசாயனம், குடல் பகுதி வேறு ரசாயனம், தண்டுவடம் வேறு ரசாயனம், மனிதனின் மூளை வேறு ரசாயனம். எல்லாம் உயிரணுக்கள் மாறுது இல்லை. ஸ்கின் இஸ் மேட் அவுட் ஆஃப் ஸ்கின் செல்ஸ்ன்னு தானே சொல்கிறான். புரியுதுங்களா? லிவர் இஸ் மேட் அவுட் ஆஃப் லிவர் செல். லிவர் செல் வேலையை ஹார்ட் செல் பண்ண முடியாது. ஓகே, எத்தனை பேருக்கு தெரியும்? ஹார்ட் செல் வந்து ஹார்ட் செல் வேலையை மட்டும்தான் பண்ணும். அது ஒரு பம்பிங் மிஷின். அங்கே இருக்கிற செல்லெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க பம்ப் பண்ணினே இருப்பாங்க. அவங்களோட வேலை அது. லிவர் வந்து ப்ராசஸிங் ஜோன், ஸ்டமக் வந்து கிரைண்டிங் ஜோன், குடல் வந்து அப்சார்ப்ஷன் அண்ட் இஜெக்டிங் ஜோன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 3 மஸ்குலர் அடிப்போஸ் டிஷ்யூஸ் எல்லாம் வந்து வேறு மோர் ஆஃப் ப்ரோட்டீன், எலும்பெல்லாம் வந்து கால்சியம் சைடு இப்படி இருக்குது.
இப்போது எங்கே உங்களுக்கு உள்ளே வந்து எண்ணற்ற ரசாயனங்கள் மட்டும் இல்லாமல் எண்ணற்ற செயல்களை ஒரே ரசாயனம் செய்கிறது. ஒரு ரசாயனமே எண்ணற்ற செயல்களை செய்கிறது. ஓகே. இப்போ ஒரு பேங்க்ரியாஸ் எடுத்திங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்துடும். அவங்க நாளும் பண்ணுற வேலை வேறு வேறு. அது பெப்டைட் செல் பெப்டைட் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணோம், பீட்டா செல்ஸ் இன்சுலின் அமிலின் ப்ரொடியூஸ் பண்ணோம், ஆல்ஃபா செல்ஸ் குளூக்கோகான் ப்ரொடியூஸ் பண்ணோம், டெல்டா செல்ஸ் சொமட்டோஸ்டாட்டின் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஒன்று ஒரு வேலை செய்யுது. ஆனால் ஓவராலாக அதுக்கு வந்து பேங்க்ரியாஸ்னு பேர். ஓகே ஓகே, கணையம்னு பேர் நம்ம தமிழில். அந்த மாதிரி இருக்குது. இப்போது எந்த ரசாயனத்திற்கு நீ இந்த மருந்து அனுப்ப போகிற, இதுதான் மேட்ரு. இப்போ உனக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, அதனால் வந்து ஆக்சிஜனேஷன் பார்ட் ஆஃப் த பாடி, பிராணசக்தியை எடுத்து சென்று கொடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி குறைஞ்சி போச்சு. ஹீமோக்ளோபின் ஜாஸ்தி பண்ணணும். ஒன்று உணவு முறையில் ஜாஸ்தி பண்ணலாம், அரைக்கீரை சாப்பிட்லாம், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும். பிரண்டை தொகையில் சாப்பிட்லாம், கஜூர்காய் சாப்பிட்லாம், இது மாதிரிலாம் இருக்குது. இப்போது ஃபெரஸ்ன்றது வந்து தரையில் இருக்குது, வெட்டி எடுக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து. இந்த இரும்பு சத்து வந்து இதை வந்து நீ சல்ஃபியூரிக் ஆசிடில் போட்டின்னா ஃபெரஸ் சல்ஃபேட் ஆகிடும். ஓகே, அன்னபேதின்னு பேர், அயன் சல்ஃபேட்டுன்னு பேர். அது உங்களுக்கு கடையில் கிடைக்கும் அன்னபேதி. அதை வந்து நீங்கள் செந்தூரமாக மாற்றணும். ஏன்னா ஹீமோக்ளோபின் வந்து இரும்பு. இப்போ நீ வந்து இதை அமிச்சின்னா குயிக்காக ஒரு 11 நாள் காலை மாலை சும்மா இத்தினூண்டு தான், ஒரு அரிசி எடை தான், இவ்வளோண்டு தான் இருக்கும் அந்த பவுடர். தேனில் சாப்பிட்ணும். ஏன் தேனில் கொடுக்குறாங்கன்னா அனுபானம் வந்து டைரக்டிங் த மெடிசன். தேனில் சாப்பிட்டிங்கன்னா பிளட்டோட ரெஸ்ட்ரிக்ட் ஆகிக்கும், வேறு எங்கேயும் போய் ரியாக்ட் ஆகாது. ஓகே. அதனால சில மருந்தெல்லாம் தேனில் குழச்சி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆமாம். இப்போ சிவனார் அழுவு தானே நீங்கள் எடுத்திங்கன்னா, டார்கெட்டிங் ஆஃப் த மெடிசன்ஸில் வந்தீங்கன்னா பாலில் கொடுத்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் மட்டும் எடுத்துக்கும், மிச்சம் எந்த ரசாயனமும் தீண்டாது. வெத்தலையில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் மட்டும் எடுத்துக்கும், நெய்யில் கொடுத்தீங்கன்னா எண்டோக்ரோனாலஜி எடுத்துக்கும், பனவெல்லத்தில் கொடுத்தீங்கன்னா யூட்ரஸ் எடுத்துக்கும். இது மாதிரி போயினே இருக்கும். ஒன்று வந்து டார்கெட்டிங் ஆஃப் த மெடிசன், அதுதான் அதுதான் வந்து மேஜரான கிராமர் இலக்கணம். யார் சார் கண்டுபிடிச்சு இதெல்லாம்? எப்படி சார் இதெல்லாம் வந்து ஓவர் ஸ்பேன் ஆஃப் தௌசண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் இயர்ஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணி மனித ரசாயனத்தை புரிஞ்சு கடைசியான இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம் உடலுக்குள் கட்டமைக்கப்பட்டுள்ள அந்த பிரபஞ்சத்தை விட தாண்டிய நுண்கிருமிகளின் அளவு 100. இப்போ உடம்புல 300 மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு செல்லுக்கு இருக்குது. ஒவ்வொரு உயிரணுக்கும் 300 இருக்குது உங்கள் உடம்புக்குன்னா 100 ட்ரில்லியன் செல்ஸ் ப்ளஸ் 100 into 300 ட்ரில்லியன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. நுண்கிருமிகள் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த நுண்கிருமிகளின் இயக்கம் உங்களுடைய உயிரணுக்களின் இயக்கத்தை சார்ந்தும், இந்த உயிரணுக்களின் இயக்கம் இந்த நுண்கிருமிகளின் இயக்கத்தை சார்ந்து இருக்கும் என்பது ஏற்கனவே நான் தெரிவித்திருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மருந்துகளை எந்த அனுபானம் வழியாக செலுத்தினாலும், எந்த ஒரு ரசாயனத்திற்கு செலுத்தினாலும், உங்களுக்குள் இருக்கும் இந்த நுண்கிருமிகளின் உலகத்தை அந்த மருந்து தீண்டி அழிக்கக்கூடாது. இதுதான் மெயின். இது வந்து தமிழ் மருத்துவத்தில் மட்டும்தான் இருக்குது, ஆயுர்வேதத்தில் இருக்குது, நிறைய ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸில் தான் இது இருக்குது. ஃபார்மகாலஜியில் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராட்டிஃபைட் கெமிக்கல், சிந்தட்டிக் மாலிகுலர் வேல்யூஸ் இஸ் ஹேவிங் அ டெரிஃபிக் இம்பேக்ட். நம் உடலுக்குள் இருக்கும் அந்த நுண்கிருமிகளின் உலகத்தை சிறிது சிறிதாக பாதித்து விடுகிறது. அதுதான் சைடு எஃபெக்ட். புரிஞ்சுக்கினியா அப்போ? புரியுது. ஸோ ஒரு மருந்தின் இலக்கணம் என்றால் அந்த மருந்து எதற்காக செய்யப்படுகிறது, அந்த ஒரு காரணத்திற்காக அந்த மருந்தை செய்யும் பொழுது எந்தெந்த பொருட்களை நம் உடல் ரசாயனம் ஏற்றுக்கொள்ளும், அந்த 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 வெளியிலிருந்து எடுக்கக்கூடிய நம் உடலுக்கு சேராத அந்த பொருட்களை எப்படி உடலின் ரசாயனத்திற்கு ஏற்றுக்கொள்ள அளவுக்கு மாற்றி அமைக்க வேண்டும், அதற்கு எப்படி அனுபானத்தை நிர்ணயித்து எந்த விதமான மனித ரசாயனத்திற்கு அதை எடுத்து செல்ல வேண்டும். அதே சமயத்தில் உள்ளுக்குள் வாழும் நம்மோடு நம்மளுடைய இயக்கத்திற்காக துணை புரியும் இந்த நுண்கிருமிகளின் உலகத்தை எப்படி அந்த மருந்து தீண்டாமல் தன் வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மருந்தின் இலக்கணம். வணக்கம். இதை பற்றி நம்ம எவ்வளோ விஷயங்கள் பேசினாலும் இல்லை சார், என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, ரொம்ப பிரமிக்கத்தக்கிற விஷயமா இருக்குது சார். தேங்க்ஸ் சார் இவ்வளோ ஷேர் பண்ணதுக்கு. மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு சுவாரஸ்யமான கொஸ்டினில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்ரிதா.